நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் ரொம்ப ஃபேமஸான கேம் பிளாக்ஸ் ஃப்ரூட் பார்க்க போகிறோம். இந்த கேம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எங்கே பார்த்தாலும் பிளாக் ஃப்ரூட்டு. அதனால் நம்ம இன்றைக்கி பிளாக்ஸ் ஃப்ரூட் தான் விளையாட போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பைரேட்ஸ் டீம் வேணுமா மிரேன்ஸ் டீம் வேணுமான்னு கேட்குறாங்க. பைரேட்ஸா? அதே மாதிரி நம்ம குட்டா ப்ரோ தான் நம்மளை இது பண்ண போகிறது ட்ரைனிங் மாதிரிலாம். நல்லா அது விளாண்டதே இல்லை. இவன் தான் பெரிய ஆளாம். வந்துச்சு. அடா வேறு ஏதோ ஸ்கின் வச்சுருக்கேன்னு கேட்காதீங்க, வேறு ஒரு ஐடி. யாரா நீ? எதுவும் கத்திலாம் வச்சுருக்காங்க. இன்னும் கத்தி கருப்பாலாம் மேஜிக் பண்ணா ஒருத்தவன இருக்கான். தம்பி அது சேவ் சோனில் அடிக்க முடியாது. அது மட்டும் நீ 20 லெவல் தெரியாது. இப்போ ஏதோ ஃபஸ்ட்டு கிவர்னு அவனும் இருக்கான். ரொம்ப கேட்குறான் ப்ளீஸ் செலக்ட் பேண்டிடுன்னு. ஓகே என் கொஸ்ட்டு வந்து லெவல் 0 5 பேர் சாவடிக்கணும். ரிவார்டு 350 ரூபா தருவாங்களாம். ஓகே மொத்தம் 300 XP. அடுத்து நல்லா சூப்பராக ஃபோன் பாயிண்ட் தருவான். செத்து போயிட்டோம்னா அடுத்து என்ன ஆகுது? அமீதாரா அடுத்து இவன் யாரு? டேய் தம்பா நீங்கள் யார் தம்பா? பிளாக் ஃப்ரூட் டீலர். ஓகே வந்து வைப்பான் போல். ஸ்வாடு டீலர். ஆமாம் கைஸ், அதே மாதிரி நான் ஒரு நாள் நான் இது விளாண்டுருக்கேன். கொஞ்சம் நேரம் தான் விளாண்டேன். என்ன தெரியுமாச்சு, நான் தெரியாமல் இந்த பிளாக் ஃப்ரூட் டீலர்கிட்ட வாங்கிட்டேன் ஃப்ரூட். அவன் அடுத்தடுத்து தான் இவன் சொன்னான் இது என்ன, அவன் தான் ரொம்ப நூபான ஃப்ரூட்டு தான் தருவான் அதுவும் நிறையா காசு சொல்லுவான். அதுக்கடுத்து அப்போ யார்கிட்ட வாங்குறதுன்னு கேட்டால் ஏதோ ஒரு லெவல் 50 ஜங்கிளா ஃபாரஸ்டா ஜங்கிளா அங்கே போய் வாங்கணும். ஓகே இப்போ இந்த மாதிரி 5 பேர் அடிச்சாச்சு. 12 வந்து இது நமக்கு 12 ஸ்டாட்ஸ் பண்ணால் லெவல் அப் மாதிரி. ஓகே கைஸ், இப்போ நம்ம எதுக்கு போடலாம்னா மீலேக்கு போவோம். மீலேனா கை இருடா தம்ப இருங்க தம்ப. மீலேனா கைக்கு போடுறது. மீலே தான் நிறைய இது மீலேன்னா மீலேனா கையில் போடுறது, கை வச்சு அடிக்கிறது அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் அப்படின்னா அதுதான் மீலே. டிஃபென்ஸ்னால் என்னது? ஒரு ஷீல்ட்லாம் வைப்பானா? டிஃபென்ஸ்னால் என்னடா? ஷீல்ட்லாம் வைப்பானா? ஸ்வாடுன்னு அது இருக்குது. ப்ரோ ஓகே சரி என்ன என்ன ஃப்ரூட்டு? ஓகே என்ன பண்ணலாம்? என்ன சொல்கிறாங்க? கிஃப்ட்டு கூட பண்ணலாமா? இல்லை நீ இது ஏற்கனவே இது ஸ்டோர் பண்ணி இது உள்ள வச்சுருந்தியா? இது அதான் முன்னாடி வச்சுருந்தியா? அப்போ திரும்பி கீழே போட முடியாது. அப்போ நான் இதாங்க கடுப்பு இந்த கேம்லேயே. ஸ்டோர் பண்ண ஃப்ரூட்டை கீழே போட முடியாது. ப்ரோ ஓகே இங்கே வாங்கலாம். ஸோ ஓகே இவங்கெல்லாம் வாங்கக்கூடாது. ஏற்கனவே வாங்கி இவன் ஸ்கேமர், பெரிய ஸ்கேமர் இந்த உலகத்தில் யாருன்னு கேட்டால் நான் பிளாக் ஃபுட் டீலர் தான் சொல்லுவேன். ஆனால் இங்கே இருக்கிறவன் மட்டும்தான் ஸ்கேமரு. நிறைய இடம்லாம் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் பிளாக் ஃபுட்டு பற்றி. அது என்ன 2550 கட்டா
மாட்டிட்டேன்ல தம்பி. என்னோட தம்பி ஏதோ சொல்றீங்க, நாங்கள் விளையாட முடியல இந்த மூலை இல்லையே. சரி விடுங்க, ஏதோ ஒன்று 100 லெவல்லாம் ஏற்றினீங்க. இதாங்க கடுப்பேன். நான் மேக்ஸ் லெவல் போயிட்டு அவ்வளோதான், அழுக வேண்டியதான். இந்த கேமே அவ்வளோதான், எதுவும் பண்ண முடியாது. சும்மா ஃப்ரூட்டை வாங்கி ஸ்பின் பண்ணிட்டு சும்மா அவனே அடிச்சுட்டு இதான் கடுப்பாக. ஏய் இவன் வேற ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டான். டே ஓராமல இங்கே பாருங்க கைஸ், கையில் ஏதோ ஸ்பைடர் மேன் வெப்லாம் வச்சு ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இருங்க பாய் பாய், இருங்க பாய். நான் நீங்கள் என்ன இது கீழே ஏதோ யூஸ் பண்ணுறது போல. என்ன சூப்பராக ஏதோ சத்தம் கேட்குது. என்ன மாதிரி சத்தம்னா அப்படின்னு ஏதோ என்ன சொல்றது, மீன்ஸ்லாம் வர மாதிரி ஒரு சத்தம். என்ன தண்ணியெலாம் இருக்குது, தண்ணியில் எவ்வளோ நீச்சல் அடிக்கலாமா? சமதாலியாக இருக்கு. ஏன்னா நான் சாகவே மாட்டேன். என்னாச்சு தண்ணியில் அப்போ நீச்சல் அடிக்கலாமா? ஃப்ரூட் இல்லைன்னா அடிச்சுட்டு போகலாம் போலையே. இது எதாவது ட்ரிக்கா? நான் ஃப்ரூட் வச்சு நான் மட்டும் செத்துருவீங்களா? டே என்னடா டே லாஜிக் இது. ஓகே 6 இருக்கு. ரேஸ் வந்து ஹியூமனாங்க நம்ம ரேஸ் பாருங்க ஹியூமன் போட்டிருக்கு. இந்த ஸ்டாட்ஸுக்கு மேலே இருக்கா, நம்ம வந்து மனுஷனா, அதனால நம்மளால எதுவும் இது. ஓகே இங்கே சர்வர்லாம் இருக்குது. நான் பார்த்தேன் ஒருத்தர் வேறு சர்வருக்கு போய் இதில் நல்லா ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இப்போ என்ன சொல்லுது, இப்போ ஒரு சர்வரில் வந்து ஒரு நிறைய காஸ்ட்லாம் இருக்குன்னா அதே இடத்துக்கு வேறு சர்வரில் போயிடும். அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஹியூமன்னால எனக்கு அடி விழுது இல்லையா? நல்லா இருக்கே இது. சரி இது போய் அடுத்து யாராவது பார்க்குறவங்க லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்க்கு. ஒன்றுமே பண்ண மாட்டேங்க. என் மூஞ்சி பார்த்தீங்களா எப்படி சிரிக்கிற மாதிரி எதனா இருக்குது, ஆனால் உள்ளே நான் அழுதுட்டுருக்கேன். இதுக்கெல்லாம் நான் யார் யார் யாரும் வேறு யார் நீங்கண்ணே? சரி இப்படி மொக்கை போட்டுட்டு இருக்காம நான் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த மாதிரி தான் ஒருத்தவங்க போட்டாங்க, ரொம்ப இழுத்துரு கடுப்பே ஆகிட்டேன்னா அதை பார்க்குறதுக்கு. அதனால் இப்போ அதை கட் பண்ணிடுறேன். வாண்ட் டு ஹெல்ப் காய்ஸா? ஐ ப்ரோ ப்ளீஸ் ஃப்ரூட்டுன்னு போடுவோமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ஃப்ரூட் அண்ணே ப்ளீஸ் நீ ஃப்ரூட். இது லாவா க்ரூவா பவுண்ட் ப்ரோ? வாட் இஸ் திஸ் ப்ரோ? என்ன ஸ்ரீன்னு ஏதோ சொல்லிட்டு போனான் ப்ரோ. எங்கே ப்ரோ பறந்துலாம் போகிறீங்க? நீந்தி தண்ணியில் போ. அதான் பார்த்து மறந்துடுவான். டே யாரா நான் தண்ணியிலலாம் மொட்டா நீந்திக்கிட்டு இருக்கானு. நீந்தி தண்ணியில் போகிறேன் நீந்தி ப்ரோ. கப்பலை தான் வாங்குங்க ப்ரோ. அதான் அவன் சாகுறான் பாருங்க. டே பறந்து போகிறீங்களேடா. நம்ம நீந்தி போமா ப்ரோ? ப்ளீஸ் ப்ரோ. இது இந்த கேம் வந்து ஃபுல்லாக பிளாக் ஃப்ரூட்டா? இது ஒரு அனிமே பேஸ் பண்ண கேம். கரெக்டான ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா என்னால் என்ன ஷேர் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சூப்பருக்கு அப்படின்னு போட்டுட்டு போக வேண்டியதான். யாருக்கு அந்த அனிமே எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், அதனால் இது எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த அனிமையில் எனக்கு பிடிச்ச ஆள் யாருன்னு சொல்ல முடிஞ்சால் இது ரொம்ப என்ன லூஃபி தான். எல்லாருக்குமே லூஃபி தான் பிடிக்கும். ஒன் பீஸ் தான். ஒன் பீஸோட காப்பின்னு சொல்ல முடியாது, அந்த பேஸ் பண்ண கேம்னு வேணால் சொல்லலாம். இந்த கேம் கண்டுபிடிச்சவங்க பேர் வந்து RIP இந்துரா. அந்த மாதிரி எவனா வந்தானா அவனுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க. நம்ம கேம்லேயே ஒருத்தர் ரொம்ப நல்லவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுட்டு போயிருக்கூடாது. நல்லா இருக்கும். நான் தண்ணியில் நீந்தி போயிருக்கேன். அப்படியே தண்ணி உள்ள மூஞ்சிலாம் வச்சுட்டு போகிறேன். மூச்சே மட்டும் முடியுது. ஓகே நம்ம
தண்ணி மேலே ஜங்கிளில் தான் வந்துட்டு இருக்காங்க. ஏதோ ஃபாரஸ்டா ஜங்கிளா? ஓகே ஜங்கிள். இதுக்கு மேலே நீந்தி தான் போனால் ரொம்ப நேரம் ஆகும். இங்கே ஏதோ பெட்டிலாம் இருக்குது. பெட்டிக்குள்ள காசு போட் டீலர்னு ஒருத்தங்க 100 ரூபாய்க்குலாம் போட்டு 0 ரூபீஸ்க்கெல்லாம் போட்டு இருக்காங்க. நம்மளை மாதிரி பிச்சைக்காரங்களாம் ரொம்ப என்னடா பின்னாடி உட்காந்துக்கிட்டாங்க. தம்பி ஹேண்டா ஓகே போட் நம்மளை மாதிரி நூபுக்கெலாம் இந்த போட் பணக்காரங்களின் கப்பல் மைக்கேல் ஜாக்சன் கப்பலா பைரட்ஸ் கப்பல். இந்த சர்வரில் எல்லாருமே எல்லாருமே இதுதான் பைரட்ஸ் தான். நம்ம கூட பைரட்ஸ் தான். அப்போ இந்த பாருங்க இந்த போட் எவ்வளோ ஸ்பீடாக போகுது. இல்லை ரொம்ப மோசமான ஸ்பீடில் தான் போகுது. நம்ம என் பழைய போட்ஸ்லாம் நான் 300 ரூபாய்க்குலாம் போட்டு வச்சுருப்பேன். அதெல்லாம் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ஒரு தடவை போட்டு வாங்கினோம்னா அது இருக்காது போல். நம்ம திரும்பியும் வாங்கணுமா? நம்ம நியாயம்னா நம்ம போட்டு வாங்கிட்டு அதை நம்ம வச்சுக்கணும். அதை விட்டு நம்ம எங்கேயா போட்டு அதுக்கடுத்து திரும்பி போட்டு நமக்கு என்ன ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது கொஞ்சம் நியாயம்தான். ஓகே அவனும் இங்கே தான் வர சொன்னான். இங்கே தான் ஃப்ரூட் விற்கிறான்ப்பான். அப்போ அவன்கிட்ட எவனா வாங்க வருவாங்களே அவன்கிட்ட ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ ஒரு ஃப்ரூட் விட்டுங்க ப்ரோ. கீழே 2 பேர் அடிச்சு எல்லாரும் ரத்தம் மூக்குல இருந்து ஓடிட்டு இருக்கு. ப்ளீஸ் ஃப்ரூட்டா? டே என்னடா இது டைமண்ட் மாதிரிலாம் அது வச்சுருக்கான். ப்ளீஸ் ஃப்ரூட்டா? டே என்ன அடிக்கிறாங்களா? என்ன அடிக்க முடியாது ஏன்னு சொல்லுங்க. என் லெவலை பார்த்தீங்களா? 7வது லெவல் 10வது லெவலில் இருந்தால் தான் இது 10வது லெவலில். ஓ இவன்கிட்ட இந்த மாதிரி நின்றுப்போம். ஏன்னா ஃப்ரூட் வாங்கிட்டு இங்கே நின்றுக்கணும். ஏன்னா அவனா அது ஃப்ரூட் வச்சுருக்கானா அவனை சாச்சு நம்ம ஃப்ரூட் தூங்கிடுவோம். அப்படியே போங்கடா. இங்கெல்லாம் நம்ம எதுக்கு வந்தோன்னே தெரில. ப்ரோ ப்ளீஸ் ஃப்ரூட்டு தாங்க ப்ரோ. ப்ளீஸ் ஃப்ரூட். டேய் யாரா நீ அடியா? சொல்லவா நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஃப்ரூட்டா ஃபர்ஸ்ட் வந்து நான் கொரில்லா கிங்ல அடிக்கிறேன் தெரியுமா? ஆனா இப்போ நான் நீ கொரில்லா கிங் அடிக்கும்போது சரி நம்ம வீட்டுக்கே போவோம். இந்த இடம்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏய் நான் மங்கி அடிச்சிட்டு போறேன். போடா மங்கி வந்தா. ஓகே நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. சரி நான் போய் இல்லடா டேய் வீட்டுக்கு போறேன்னா எங்க செட் பண்ணலனால வந்து நோ நான் ஹோம் பாயிண்ட் செட் பண்ணிட்டேனா இல்ல என்னாச்சு? நான் திரும்பி அந்த பைரேட் ஸ்டார்டருக்கு போகணும். பைரேட் ஸ்டார்டருக்கு போகணும்னா நீந்தி போகிறேன். போடா நீந்தி போய் அவ்வளோதான் கையெல்லாம் அவ்வளோதான். சரி பைரேட் ஸ்டார்டருக்கு போகணும்னா கொரில்லா கிங் நான் கொரில்லா கிங்க போய் அடிக்கிறேன். நீனு வந்து கொஞ்ச நேரம் அடி கடைசி ஒரு அடி இருக்கிற மாதிரி அடிங்க. ஜங்கிள் அஷத் நான் ஹோம் பாயிண்ட் வந்து செட் பண்ணிட்டேன்னா இப்போ பறந்து போங்க. நீந்தி நீந்தி வேற சீனை போட்டுக்கிறே போடாமல. அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு தனியாகவே வந்துக்கலாம்ல. அப்புறமா பார்க்குறவங்க என்ன கேட்க போகிறேன் லைக் பண்ணுங்க. வேறு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன அடுத்த பெல்லை ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆனால் ஒருத்தன் உங்கள் முட்டாள் ஃப்ரெண்டு எல்லாருக்கு அனுப்பிச்சி விட்டு கிரீன் டோடி பெரியா என்ன ஏதோ கிடச்சது என்னன்னு தெரில. நம்ம இங்கே என்ன யாரா சரி முட்டாள் குட்ட ப்ரூ என்ன இருக்கான் நம்ம ஃப்ரெண்டு தான் விளையாடு. அந்த பெரி என்னடா டி? ஓகே வச்சு மாமி போங்க. நம்ம இருக்கோமா? நம்மளாம் இல்லைப்பா. நம்ம ஓகே இது ஆர்ஐபி இன்ட்ராவா? சோலேஸ் விசஸ் இன்ட்ரா. ஓ இதுதானா? ஓகே ஓகே பார்த்தேன். ஏண்டா இங்கெல்லாம் வீடியோ செட் பண்ணுவானா? இங்கே ஒன்றும் இல்லை. நாளைக்கு செஸ்ட்டு வேணா செஸ்ட்டு ஏதோ இருக்குது. ஷர்ட்
1000 கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த மஞ்சள் கலரில். அடுத்து டைமண்ட் மாதிரி ஒன்று ரூபா, அது 2000 கிட்ட கிடைக்கும். குதிச்சே போயிடலாம் போல. நான் குதிக்க மாட்டேன். ஓ 2 குதி தான் குதிப்பானோ, மறந்தே போயிட்டேன். நான் வேற பழைய இது வச்சிருந்த மாதிரி. ஓகே காய்ஸ், நம்ம குட்டா ப்ரோக்கு அவனை ஃப்ரூட்டு தந்துருக்கானா. நான் போய் ப்ளீஸ்ன்னு கேட்டேன். அவனே ப்ளீஸ் கொடுத்தேன். நான் டைமண்ட் மாதிரி விட்டான்டால. ஆமாம், அவன் தான் போய் நான் ப்ளீஸ்ன்னு கேட்டேன். ஒருத்தன் கொடுத்தான். அவன் அந்த கொடுத்துட்டான் எனக்கு. அது எனக்கு தெரியான்னு கேட்டேன். தரேன்னு சொல்லியிருக்கான். தரேடா. அந்த ஃப்ரூட்டுக்கு எங்கே காமி? என்ன ஃப்ரூட்டு? இந்த ஃப்ரூட் பேர் என்ன? ஃபீனிக்ஸா? அது ஃபீனிக்ஸ் ஃப்ரூட்டா? ஃபீனிக்ஸ் இல்லை, ஃபால்கன்னு நினைக்கிறேன். ஃபீனிக்ஸ்லாம் வேறு மாதிரி கலர் கலராக இருக்க முடியும். பைரட் ஸ்டார்டருக்கு வந்துடுறீ அப்படியே. நீங்க காமி. காசு என்னடா இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கோம்? 45,000 கூட வச்சுருந்தா கூட லைட்டாக ஓகே. இந்த ஸ்க்ரீன் ஃப்ரூட்டே ஸ்டோர் பண்ணிட்டேன். நான் ஏதோ ஒரு போட் பார்த்தேன். இது என்னோட போட்டா? நான் வேற பைரட்ஸ் பார்த்தேன். பெரிய போட்டா குட்டி போட்டா? யாரா நீ பிச்சைக்காரனா இருக்கு? 6000 ரூபா வச்சுருந்துட்டு இவ்வளோ கஞ்சம் போடுறான். நம்மளால இப்போ 2000. அது மட்டும் இல்லாமல் இவன் லெவலுக்கு இருக்கவன் எவனா ஒருத்தவனை ஒரு அடி வச்சாலே வாங்கினா செத்துருவாங்கண்ணா. நீ தான்டா முட்டாளி. ஆச்சு ஒரு அடி அடிச்சாவா? அடித்தா அவனுக்கு 10,000 15,000 கிடைக்கும். இது என்ன இடம்? இது பைரட் ஸ்டார்டரா? இதான் நினைக்கிறேன். இல்லை மெரெயின் ஸ்டார்டரா? ஐய இந்த இடம் நம்மளுக்கு முட்டிக்கிற இடம். அதாவது இல்லையே, ஆமாம் மெரெயின்ஸ். ஆனால் அப்படிதான் நான் நினைக்கிறேன். மெரெயின்ஸ் நம்ம ரைடு போமா? ரைடுனா அப்படிதாங்க. மெரெயின்ஸ் இடத்துலலாம் இருக்கும்போது ஆனால் ரைடு எடுக்க வருவான். அவங்களும் ஒரு பைரட்ஸ் தான். ரைடு பாஸ்ன்னு ஒருத்தன் 300 ரூபா அடி ஸ்வாட் டீலர் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. அதே மாதிரி தான். ஓகே கட்டானா ப்ரோ, கட்டானா தாங்க. அடி யாரா கட்லஸ்லாம் இந்தியன் ஸ்வாடுங்க கட்லஸ். நம்ம கட்டானா வச்சுருக்கோம். ஓகே இங்கேயே நம்ம வீடு செட் பண்ணிப்போம். ஓகே இது செட் பண்ணியாச்சு. மெரெயின் ஸ்டார்டருக்கு வந்துடுறியாடா? இல்லைனா இது பைரட் ஸ்டார்டர்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு வழியே தெரியல. சரி நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் இங்கே இருக்கோம். மெரெயின் லீடர் இங்கே நியூபியா நாபியா சைனீஸா? இவங்க அடிப்பாங்க. 2 பேரும் ஒரே ஆள் தான். 2 பேருக்கும் ஒரே அளவு காசு தான். 350 ரூபா தானே இங்கே. அவங்க 300 ரூபா தான் தந்தாங்க. அடுத்து 150 லெவல் தானே தந்தாங்க. 2 பேரும் அதே 5 லெவல் தான். இங்கே மட்டும் நிறையா காசா? ப்ரோ ப்ரோவா? ஆமாம் ப்ரோவா. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ சாப்பிடுங்க. அதாவது நம்ம ஃப்ரெண்டெல்லாம் ப்ரோன்னு கூப்பிட்டு என்னன்னா நம்ம ப்ரோன்னு கூப்பிட்றேன் அப்படின்னு பார்த்தேன். ஓகே நம்ம இப்போ இன்னும் 2 பேர் தான். இது நான் குயிக்கு புஷா ரஷ்ஷா ஓகே 2 பேரும் அடிச்சாச்சு. ஓகே இதே போட்டுக்கலாம். பிளாக் ஃப்ரூட்டுக்கு கொஞ்சம் போடுவோம். ஏன்னா பிளாக் ஃப்ரூட் வந்து நம்ம இனிமேல் பிளாக் ஃப்ரூட் யூஸ் பண்ணணும்ல வாங்கணும்னா. ஃப்ரூட்டு நான் கேட்டேன் என்னடா பிளாக் ஃப்ரூட்டு? இந்த கல் பிளாக்ஸ்னால் கல், அந்த நம்ம விளாட்ற பிளாக்ஸு. அப்போ வந்து பிளாக்ஸ்னால் தமிழ் என்னன்னு தெரியலையே. சரி மைண்ட் கிராஃப்ட் விடுங்க. மைண்ட் கிராஃப்ட் ஃப்ரூட் பனானா ஆப்பிள் தான் மைண்ட் கிராஃப்டில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃப்ரூட். ஏதாவது மைண்ட் கிராஃப்டில் ஃப்ரூட் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரூட்? நான் சொல்லிட்டேன். சரி 2 எங்களுக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு தெரிஞ்சது வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேரட் ஃப்ரூட்டே இல்லையா? வேறு வந்துக்கிட்டே இருக்குது போங்கடா. ஓகே இது நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் பிளாக்
ஃப்ரூட்டு தான். டார்க் ஃப்ரூட்டை தவிர எதுக்கு போடவே மாட்டேன். நம்ம ஃபஸ்ட் எபிசோட்லேயே காமெடிலாம் பண்ணிடுவோம். ஏன்னா நான் மேரேஜ் ஸ்டார்டருக்கு போயிட்டுருக்கேன். என்னடா பண்ணுறீங்க, சிரிப்பாக வருதுடா. ஃபஸ்ட் எபிசோட்லேயே கோமாளி மாதிரி எதோ பண்ணிட்டு ஏச்சா ஓகே இது ஓகே நியூ கொஸ்டா டே என்னடா அப்படியே இந்த கொஸ்ட்டு தானடா. இதுலேருந்து வேறு இன்னொன்று கொஸ்ட் இருக்கும், கொடிலாம் ஏதாவது அப்படியே சீட்டா அப்படின்னு ஏதாவது வச்சுருப்பீங்க. எங்கே நான் வச்சுருந்த போட்டு ஜீட்டான்னு ஒரு ஃப்ரூட் பேர் இருக்கா? ஓகே ஓகே சீட்டா ஃப்ரூட் தெரியல, ஆனால் அந்த பேர் தெரியல. சீட்டா மாதிரி அது சாப்பிட்டோம்னா பின்னாடி வேலை வச்சுக்கோ. இங்கே சாப்பிட்டோம்னா 3 வேலை வச்சுக்கோ. நம்ம வச்சிருந்த போட்டுங்கடா எங்கடா நான் வச்சிருந்த போட்டு நீ வச்சிருந்தியா? 150 ரூபாய்க்கு ஒரு போட்டை வாங்கிட்டு வந்தேன். அந்த போட்டு சும்மா போய் அந்த போட்டு இருக்கான்னு பார்க்கலான்னு போனால் அதிர்ச்சியாக நம்ம போட்டையே காணும். சரி நம்ம எங்கேயாவது ஓரமாக எங்கேயாவது முட்டாள் மாதிரி நம்ம நார்மலாக அந்த அந்த படகு இருக்கு டாக்கில் போய் நிப்பாட்டாமல் நம்ம முட்டாள் மாதிரி இங்கேனா நிப்பாட்டுவோம். நமக்கு தேவையே எங்கே நிப்பாட்டுவோம்? அதாவது ஐலாண்டில் சைட்லேயே நிப்பாட்டுவோம். தெரியுமா முடிங்களா? இங்கே தான் முன்னாடி வந்து ப்ளீஸ் கொடுத்துன்னு கேட்டோம். நீ சொல்லு, நான் கூட லெவலே சொல்லிட்டேன். ஏன்டா இவன் தாங்க ஒன்றா நம்ம முட்டாளுங்க அவங்க. நீங்கள் வேற யாரு போய் ஃப்ரூட்டை போய் இங்கே வருங்க நிறைய ஃப்ரூட் இருக்கு. என்ன இருங்க இங்கே நிறைய ஃப்ரூட் இருக்குது, பேர்லாம் தெரில. ஃபஸ்ட்டு ஒன்று பேர் தெரில, செகண்ட் ஒன்று வந்து கிட்ஸ் ஒன்று, அடுத்து வந்து இது என்னடா ட்ராகனு, அடுத்து புஸ்தா. இது 2 இது 3 ஒன்று தெரியுது. மிச்சம் இது என்னன்னே தெரில. ட்ராகன் பாருங்க ரீமேடு பண்ணிட்டாங்களா? ரீமேடா பண்ணிட்டாங்க. 75 ரோபக்ஸுங்க இந்த பண்ண இந்த ஸ்பின் ஃபுட்டு. இது ஆனால் இருக்கலையே ரொம்ப வேஸ்ட்டு தான் இதுதான். ஓகே அடுத்து என் ஃபஸ்ட்டு 5000 ரூபாய்க்கு ஒரு ஃப்ரூட் இருக்கும். அப்போ என்னடா பேர் என்ன? அதை விட இது வேஸ்ட்டு. அது வேஸ்ட்டு. சரி நமக்கு கண்ட்ரோல் தம்பி, கண்ட்ரோல்லாம் வேணாம். கண்ட்ரோல் இது வேஸ்ட்டு ஃப்ரூட்டு. முத்திக்கல்லையே கண்ட்ரோல் தான் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கோஸ்ட் ஓகே. ஐஸு சூப்பரு. ஸ்மோக்கு அது கூட ஓகே. பின்ன தான் ரொம்ப வேஸ்ட்டு. ஓகே என்ன கீழே வந்து சேவ்ஸ் ஆன் எக்ஸிட்டா. ஓகே பூஸ்ட்டுங்க இது 2x பூஸ்ட்டு. இது 25 ரோபக்ஸ்க்கு 15 நிமிஷம் மாட்டே. ஆடா அது நியாயமாக பார்த்து கொடுங்க. ஆமாம் நிறைய இது நான் பார்த்தேனே. ஆமாம் மறந்தே விட்டேன். போடுங்க என்ன பண்ணும் BLUXX சொல்லுங்க. அவ்வளோதாங்க. இந்த கோடை நீங்கள் வச்சுக்கோங்க. 2x இது தருவாங்க. 2 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் தான். இன்னும் 20 நிமிஷமா ப்ரோ? என்ன ப்ரோ 2 நிமிஷம்லேயே ப்ரோ நான் நினச்சேன். 20 நிமிஷமா? மறந்தே போயிட்டேன். தெரியும்டா தம்பி, எங்களுக்கு தெரியாதது எதாவது இருக்கு அந்த உலகத்தில். தம்பி வேமா தம்பி. ட்ராகன் ஃபஸ்ட்டு கிட்ஸ் ஒன்று இருந்துச்சு, அதுக்கடுத்து இப்போ ட்ராகன் ஆயிடுச்சு. ஏன்னா ட்ராகன் போட்டு ரீஒர்க் பண்ணாங்க. தம்பி எங்களுக்கு இந்த கேம்லாம் விளையாட தெரியாதுன்னா இல்லை, எங்களுக்கு விளையாட தெரியும். என்ன தேர்டு உனக்கு தெரியுமா? தேர்டு என்ன சொல்லு புத்தாடி யாரானு. டேய் முதல்ல இந்த கேமில் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃப்ரூட்லாம் எதுவும் இல்லை நம்மளுக்கு. அது எல்லா இதுலேயும் நம்மளுக்கு பார்க்கணும். PvPல எது ஸ்ட்ராங்கு, கிரைண்டிங்கில் எது ஸ்ட்ராங்கு அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காங்க. பறந்து விட்டேன். எங்கடா போனேன்? இப்போல்லாம் ஃபஸ்ட்டு அடிக்கும் போது ஒரு சொட்டு டேமேஜ் வராது.
போச்சு. ஐயோ ஏதோ லேஸ் எல்லாம் விட்டாங்க. சவுடா ஐயோ சவுடா பண்டி இந்த கடைசியில் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டாட்ஸு. இது பிரிட்ஜ் இருக்குது. அவன் யார மண்டையில் தான் ஏதோ மஞ்சள் வச்சுருக்கான். மண்டையில் என்னப்பா மஞ்சள்? ஓ கிங்கு என்ன பாஸா? கொரில்லா கிங்கு. அவனை போய் அடிக்கணும்னா நான் வரேன், வெயிட் பண்ணு. நான் வரலப்பா தம்பி. நீ அவன் எத்தனை நாள் வந்து சொல்லு. ஆனா 16 ஆகுது. 16 ஆனா நீ கொரில்லா அடிக்கலாம். ஆமாம் அடிச்சுட்டு தான் இருக்கேன். கொரில்லா கிங்கோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஏற்கனவே 30 நிமிஷமா. ஐயோ கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ ஒரு ஆளை பார்த்தோமே. இவன் யாரா கொஞ்சம் நம்பர் பாயிண்ட் இவன் என்ன டைமண்ட் மேலே வச்சுருக்கான். ப்ரோ யூ ஹேவ் ஃப்ரூட். நோ நூபுன்னு போடுவான். நோ ஐ ஆம் நூபு போடுவான். நான் அவங்கள சொல்லி நினச்சிப்பாங்க. நூபு நோ ஐ ஆம் நூபு. ஹலோ என்ன ஹலோ? ஓகே ஹலோ ஹலோ. என்னடா இது ஸ்கின்னு? ஆமாம் இங்கே பாருங்க என்ன ஸ்கின் ரியலிஸ்டிக்காக வச்சுருக்கேன். இங்கே பாருங்க ரோப்ளாக்ஸ் வேறு அடியோ ஃப்ரம்மா அண்டியான்னு போடுவோமா? சரி இந்தியானே போடுவோம். இந்தியா ப்ரோ. அவங்க கேர்ள் தான் பேபி கேர்ள்னு போட்டுருவாங்க பேர். ஹாப்பி நியூ இயரா தப்பி முடிஞ்சே ரொம்ப நேரம் அதுக்கு பரவாயில்ல. மீட்டு என்ன நம்மளும் அதே பண்ணுவோம். மீட் ஓகே. அக்கா ஹிந்தி அட்டானே கையா நோ ஐ டோன்ட் நோ கேவா நோ ஹிந்திக்கு ஹிந்தின்னு விட்டேன். அவன் என்னோட அதிகமான 7 லெவலுக்கு ஐயோ முடிச்சு ஊத்துறேன். ஓ அப்படின்னு போடுறாங்க. ஓகே போவோம். ப்ளீஸ் ஃபுட்டு முறை கேட்போம். என்ன ஊருங்க வாங்க ப்ளீஸ். அப்படி தாங்க ப்ளீஸ் ஃப்ரூட். நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்ல ப்ளீஸ் தாங்க. கொஞ்சம் வறுமையில் இருக்கேன். ஐ ஹாவ் நோ ஃப்ரூட்டா. தென் பைன்னு போடுவோம். தென் பை BUY தென் பாய். ஐயோ பைய போய் பாயின்னு நினச்சிங்க கூட்டிகிட்டு போகணுங்க. ப்ரோ வாங்கிட்டாங்க ப்ரோவா சரி கேர்ள் ப்ரோன்னு பேசி என்ன சொல்லுவாங்க. ஐ ஆம் நியூ இன் திஸ் கேம் மீ டூ. நியூன்னு சொல்லிட்டு எதோ பர்பிளாலாம் போடுறாங்க. என்னடா நீ? சரி உங்கள் கூட பேசிக்கிட்டே இருக்காமல் நம்ம ஓடிடுவோம். இல்லைனா நம்மளுக்கு இது கிடைக்காது. நான் இப்போ நம்ம எப்பயும் போல கட் பண்ணிடுவோம். நான் 30 நிமிஷம் இதுக்கே ஆயிடுச்சு. பாருங்க நம்ம ஹியூமன்னால நான் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் பார்த்தேன். ஸ்ட்ரா ஹேட் இருக்காங்களே, அதாவது அந்த லூஃபி அந்த க்ரூ இருக்காங்களே, அவங்களால தண்ணியில் இருக்க முடியாதான். அதோட ரெஃபரன்ஸாக தான் இல்லை வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களால குளிக்கலாம் முடியுமா? ஆனால் தண்ணியில்
மட்டும் இருக்க முடியாது. கொஞ்சம் இது ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க. ஃப்ரூட் சாப்பிட்டா நம்மளால, அதே மாதிரி ஃப்ரூட் சாப்பிட்டா நம்மளால் தண்ணியில் இருக்க முடியாது. ஏன்னா ஸ்ட்ரா ஹெட்ஸில் இருக்கிற எல்லாருமே ஃப்ரூட் சாப்பிடுவாங்க. ஃப்ரூட் சாப்பிட்லன்னா வேஸ்ட்டு தான். நார்மல் மனுஷன் எதுவும் பண்ண முடியாது. சும்மா வைக்கிறது அடிக்க வேண்டியது. ப்ரோ பவுண்டி எவ்வளோ ப்ரோ? ஏன் பவுண்டி என்ன? ஏன் பவுண்டி 50,000. நீ யாருப்பா? என் பவுண்டி எவ்வளோ? 0ன்னு நினைக்கிறேன். பவுண்டி பாஸ் அடித்தா தான் ஏறுமோ? டே யாரா நீங்கள்? கரெக்ட்னா 600 பவுண்டி அதுல சின்ன பசங்க அடித்தாங்க ஏறும். நம்மளுக்கு யாரும் தெரியும். ஓகே நம்ம கட் பண்ணிடுவோம் அப்படியே போல. பாடி நம்ம கொரில்லா கிங்கை போட்டு அடிக்கிறாங்க கைஸ். போய் இந்த ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துடலாமா? ஆமாம் வாங்க முடியாது. சும்மா அடிப்போம். ஏன் அடிக்கிறோம்? டேய் தம்பி என்னப்பா காற்றுல அடிச்சுக்கிட்டு இருக்க? நமக்கு ஐயோ அதான் வாச சாடிச்சாச்சு. தம்பி நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணீங்க. நீங்கள் தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப நல்லவங்க. அடிக்காதுடா பையா. ஏன் பையா? அங்கே பாருங்கடா இது போட்டிருக்கான் அந்த கேப்பு. ஹெல்மே இருங்க. இல்லைடா ப்ளீஸ் ஃப்ரூட்டுன்னு கேட்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் ஃப்ரூட் ப்ரோ. வாங்கிட்டாங்க ப்ரோ. ப்ளீஸ் ஃப்ரூட் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ வாங்கிட்டாங்க ப்ரோ. போறானா? ப்ளீஸ் ஃப்ரூட் ப்ரோ. என்ன ஃப்ரூட் வாங்கி தரேன்? போகணும் ப்ளீஸ்னு கேட்பான். தம்பி ப்ளீஸ் தம்பி ப்ளீஸ் வாங்கிட்டாங்க. ஓடுறான். வாங்கி தரதான் போகிறான் போல. ஃபாலோ பண்ண சொல்கிறான் போல. அவன்கிட்ட எவ்வளோ எனர்ஜி இருக்குது போல். குதிச்சு தலைவர் போகிறாரு. என்ன எங்கிட்ட ஓடுறான்? அங்கிட்ட வழியாக போகிறான் போல. அவன் நம்ம இங்கிட்ட வழியாக நம்ம ஏறிப்போம்ப்பா. அதே மாதிரி ஸ்குட் கேம் எல்லாம் பார்த்தீங்களோ? அது எப்படி இருந்துச்சு? பார்ட் 1 சீசன் 1 பிடிக்குமா? சீசன் 2 பிடிக்குமா? சாத்தி அப்படியே கமெண்ட்டில் போட்டு விட்டுட்டு போங்க. அது செம்மையாக இருக்குங்க. சீசன் 2வா கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சீசன் 2வை பார்த்துட்டு திரும்பி சீசன் 1 பார்க்க ஒரு மாதிரி ஏதோ பழைய படம் மாதிரி தோடுது. அப்படியே ஏதோ ரஜினி படம் இருக்கிற மாதிரி. ரஜினி படம்னா இப்போ நடித்த படத்தை சொல்ல. அந்த பழைய படம் வேட்டையானா வேட்டையன் இல்லை. ஐயோ வேட்டையன் புதுசாக இருந்தது. வேலைக்காரன் தான் அந்த மாதிரிலாம் படம் இருக்கும். ப்ரோ எங்கே ப்ரோ போனேன்? டேய் ஒன்றும் இல்லைடா. டேய் இப்போ இங்கே வந்தான். என்ன இங்கே பவர்லாம் போடுறான் பாருங்க. ப்ளீஸ் கூப்பிட்டுன்னு கேட்போம். என்னடா அவன் போயிட்டான் அந்த கேம் விட்டு. இதுக்கு மேலே நம்ம வேற எவனையும் நம்பினா அதெல்லாம் எதுவும் ஆகாது. பட் நம்ம மேலே நம்ம நம்பிக்கையை வைங்க. சரிங்க. அதான் நான் என்ன சொன்னேன், கொரில்லா கிங்கோட முடிச்சுக்கலான்னு சொன்னேன். ஆனால் இருங்க நம்ம முதல்ல இந்த கொஸ்ட்டை முடிச்சுட்டு அதோட முடிச்சுப்போம் கேம். ஓகே ஓடு